ஆகையினால நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்க ஒன்று அறிஞ்சு கொள்ளணும். நீங்க செழிக்கணுமா இருந்தா செழிப்பு ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் என்றதை அறிஞ்சு கொள்ளணும். யாரு இது சித்தம் இல்லை, நீ இப்படி வாழக்கூடாது, நீ பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் தருவார்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தா அதை நீங்க அந்த வாழ்க்கையில நீங்க வாழ முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, தண்ணீரையும் என தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீத செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட ஆண்டவர், காலேப் யோசுவாவை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட ஆண்டவர், யோசேப்பை கூலியிலிருந்து தூக்கி போத்திபார் வீட்டில இருந்து விடுவித்து, சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அரியணையில ஏற்றின ஆண்டவர், ஜோனாவை மீனின் வயிற்றிலிருந்து தப்புவித்த ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவா அக்கினி சூழலிலிருந்து தப்புவித்த ஆண்டவர், தானியேல சிங்கக்கவியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், உங்களையும் அவர் நியமித்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். தாவீதையும் தானியேலையும் யோசேப்பையும் அரியணையில ஏத்துறதுக்கு நிறைய தடைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த தடைகள் எல்லாம் முறியடித்து அவர்களை அரியணையில் ஏற்றின ஆண்டவர் உங்களையும் அரியணையில ஏற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களுக்காக நியமித்த அந்த செழிப்பான வாழ்க்கையை உங்களை சுதந்திரிக்கும்படிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?